வாழ்க வளமுடன். நலம்பெறும் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இயற்கை முறையில் கேக்கு தயாரிக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பர்த்டே இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம கடையில் போய் காசு கொடுத்து கேக் வாங்குவோம். அது நிறையா ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்குமே தவிர நன்மை கொடுக்காது. ஒரு பிறந்த நாளில் வந்துட்டு நன்னாளில் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கற்பிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு இயற்கையாக நம்ம வந்துட்டு கேக் எப்படி செய்யலாம், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இயற்கை இன்னொன்று நோ பாயில் நோ ஆயில் ஒன்று ஏதோ இன்னும் டேஸ்ட் பண்ண இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தி நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கம்பு. இந்த கேக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு முதல்ல இது வந்துட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கம்பு தூள் எடுத்துருக்கோம். அடுத்து தினை மாவு, கம்பு மாவும் தினை மாவும் எடுத்துருக்குறோம். இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒரு பிறந்த நாளில் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியத்தை வந்துட்டு கொடுப்போம். நம்ம முதல்ல கம்பு தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். கம்பு தூள் தினை மாவு உங்களுக்கு கடையில் கிடச்சா வாங்குங்க, இல்லைன்னா வாங்கிட்டு லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து தினை மாவு சேர்த்துக்கலாம். இதில் வேர்க்கடலை தூள். இது பார்த்தீங்கன்னா கம்பு தூள், வேர்க்கடலை தூள், தினை மாவு இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே சம அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம வறுகடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவீங்களா, தேங்காய் சட்னிலாம் பயன்படுத்துமே அந்த கடலை, அதோட தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பாதாம் முந்திரி ரெண்டும் சேர்த்து பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். கம்புத்தூள், வேர்க்கடலை தூள், தினை கம்பு மாவு, தினை மாவு, வேர்க்கடலை தூள், உடச்ச கடலை தூள், இது மூணும் சம அளவில் சேர்த்துக்குங்க. பாதாம் முந்திரி வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி தூள் தூளாக வச்சுருக்கோம். இந்த பேரிச்சம்பழத்தூளை சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாத இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்குறோன்னு நினைக்காதீங்க, தேங்காய் சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு வாரம் வரைக்கும் எந்த விதமான இதுவும் கெட்டு போகாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பவுடர் பொடியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா. இதில் இப்போ நாட்டு சக்கரை வந்துட்டு நான் நிறைய சேர்த்துருக்கேன். இது நாட்டு சக்கரை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இனிப்பு சுவை மட்டும் இல்லை, இந்த நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணுறதுனால நம்மளோட பொருள் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த கேக் செய்கிறோம் இல்லை, கேக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளேவர் வேணும்ல, அதுக்காக வந்துட்டு அன்னாசி பழம் மற்றும் வாழைப்பழம் எடுத்துருக்கோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு கொஞ்சம் நல்லா பாண்டிங் ஆகி பிடிக்கும். அன்னாசி பழ கூழ் சேர்த்துருக்கேன். முதல்ல கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. அன்னாசி பழம் வாழைப்பழம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. உங்களுக்கு அந்த கேக்கு தட்டுற பதத்துக்கு வர்ற வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பத்தலைன்னா திரும்பவும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பழத்தை வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டுங்க. நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு பிசைறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு இப்போ நான் சேர்த்துருக்க இந்த 2 வாழைப்பழம் அந்த ஜூஸே போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இப்பயே வந்துட்டு நம்ம கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது.
முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் ஆகட்டும், நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு அந்த பழத்தை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளேவரில் கேக் வந்துடும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு கேக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்துட்டு இது மோல்டிங் மாற்றிக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் மாதிரி வேணால் ஹார்ட் மாதிரி செஞ்சுங்க, ரவுண்டாக வேணால் ரவுண்டாக பண்ணிக்கோங்க, ஸ்கொயராக வேணால் ஸ்கொயராக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கேக் வந்துட்டு கையாலேயே நம்ம வந்துட்டு தட்டி இந்த மாதிரி ரவுண்டு கேக் ஷேப்பு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு டெக்கரேஷன் வந்துட்டு ஏதாவது போடுறதுன்னா அந்த பாதாம், முந்திரி இந்த மாதிரி இதுங்களை வந்துட்டு வெள்ளரி விதை இந்த மாதிரி எது இருக்கோ அந்த மாதிரி தூவிக்கலாம். இல்லை பழங்கள் எதையாவது கூட கட் பண்ணி வைக்கலாம். இப்போ அதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். பாதாம், முந்திரி இடித்த அந்த இது இருக்குது, பாதாம் முந்திரி இருக்குது, அதை லைட்டாக தூவிக்கலாம். திராட்சை, இப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நம்மளது கேக் வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பெறுகிறோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி.